இந்த இவிஎம் மிஷின் மோசடிகளை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறார். ராகுல் காந்தி பேசுவது உண்மை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷின் 100க்கு 100 ஓட்டு திருட்டு பண்ணி ஆண்டிருக்கிறாங்கள். இந்த இவிஎம் மிஷினில் தேர்தல் டயத்தில் பூரா இந்த மிஷினில் ஊழல் செய்ய முடியும் என்று ஒரு நாடகத்தை நடத்தி முடிக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அந்த இவிஎம் மிஷின் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. ஆகையினால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறேன் என்றால், இந்த இவிஎம் மிஷினில் மோடி 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தி இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். 2 பேரும் 100 ஓட்டு போடும்போது அது நல்ல ஓட்டு தானே? ஏன்னா செக் பண்ணுறோம். நேரடி ஒளிபரப்பில் அனைத்து மக்களும் பார்க்கும்போது கிரிக்கெட்டு விளையாட்டை பார்க்குறாங்கல்ல, எல்லோரும் நேரடி ஒளிபரப்பில் டிவியில் பார்க்குறாங்க எப்படி விளாட்றாங்கன்னு. அது மாதிரி இந்த மோடி 100 ஓட்டு போடும்போதும் ராகுல் காந்தி 100 ஓட்டு போடும்போதும் எப்படி இந்த மிஷினில் ஓட்டை ஜெயபாண்டி திருடி ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெறேன்? இந்த 2 பேருமே இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு போடும்போது 100 ஓட்டு, மொத்தம் 200 ஓட்டு, அதில் நான் 150 ஓட்டில் ஜெயபாண்டி வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷின்கிட்ட போய் நான் ஓட்டு போடாமலே இவங்க 2 பேரும் நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினுக்கிட்டேயே போகவில்லை. போகாமல் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலேயே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 150 ஓட்டில் எப்படி வெற்றி பெறுகிறார்? அதே மாதிரி இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, இது உண்மையா பொய்யா என்று ராகுல் காந்தி ஜெயபாண்டிக்கு குரல் எழுப்பலாம். உலகத்தில் இந்த மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் என்று சிறை 13 மாதம் மதுரை சிறையில் இருந்திருக்கிறேன். தருமபுரி சிறையில் பொய் கேஸ் போட்டு இந்த மிஷினுடைய ஓட்டு திருட்டு செய்து தான் வெற்றி பெறுகிறார்கள். இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் நான் இந்த மிஷினில் ஓட்டை எப்படி திருட முடியும் என்று திருடி வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொல்லும்போது தருமபுரியில் என்னை சிறையில் அடைத்து 90 நாள் வைத்திருந்தார்கள். இதற்காக இந்த இவிஎம் மிஷின் குற்றத்துக்காக 13 மாதம் மதுரை சிறையில் இருந்திருக்கிறேன். பொய் கேஸ் போட்டிருக்காங்க. ஆகையால் இந்தியாவில் இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று சொல்லி இந்த ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்றதுக்காக மதுரை கலெக்டரை அறநிறுவனமாக வீடியோ யூடியூப்பில் பதிவு செய்திருந்தேன். அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் ஜெயபாண்டிக்கு கைது பண்ண முடியவில்லை. ஜெயபாண்டி மேல் வழக்கு தொடுக்க முடியவில்லை. இந்த 2 வழக்கறிஞர்களும் பொய்யான கேஸுக்கு வாய்தா மட்டும் சொல்லுகிறார்கள். 13 மாதமும் சிறையில் இருக்கும்போது இந்த 2 நீதிபதியிட்டையும் ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே இந்த 5 நீதிமன்றத்திலையும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஐயா நான் வழிப்பறியெல்லாம் பண்ணலை, இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படுவதற்காக நான் அனிசேகர் மதுரை கலெக்டர் அனிசேகர் இருக்கும்போதும் மதுரை கலெக்டர் சங்கீதா இருக்கும்போதும் நான் மதுரையில் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும் என்று. இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும் என்று சால மறியல் பண்ணியிருக்கிறேன். என்னை கைது செய்யவில்லை. இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும் என்று மதுரை 4 மாசி வீதியிலையும்
உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு மோடிக்கு செருப்பு மாலை போட்டு, ஸ்டாலினுக்கு ஃபோட்டோவுக்கு செருப்பு மாலை போட்டு 5க்கு 8 ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக அந்த ஃப்ளெக்ஸ் பேனருக்கு சக்கரம் பொருத்தி 4 மாசி வீதியும் ஊர்வலம் போயிருக்கிறேன். அஹிம்சாபுரம் 7வது தெருவு நான் குடியிருந்த வீட்டிலேருந்து செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக, பாலை ஸ்டேஷன் வழியாக, தேவர் சிலை மேம்பாலத்து வழியாக, அண்ணா சிலை வழியாக தெற்கு வாசல்லேருந்து 4 மாசி வீதியும் ஊர்வலம் போயிட்டு வந்தேன். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும், இந்த மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும். அப்போ என்னைய கைது பண்ண கிடையாது, அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதே மாதிரி ரயில் மறியல் எல்ஏசி தத்தநேரி மதுரை ரயில் மறியல் செய்தேன் அந்த ஃப்ளெக்ஸ் பேனரோட. அப்பையும் என் மேல் வழக்கு தொடுக்கவில்லை. ஆகையால் 2024 தேர்தல் முடிந்த காரணத்தினால், எனக்கு பதில் சொல்லாத காரணத்தினால், மதுரை கலெக்டர் சங்கீதாவை அறநிர்வாணமாக செக்ஸ் வீடியோவாக போட்டேன். அறநிர்வாணம் செக்ஸுனா ஆடை இல்லாமல் அசிங்கமான ஒரு வீடியோவை நான் பதிவு செய்தேன். 5 நாள் வரைக்கும் பதிவு செய்து இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிவருவதற்காக நான் இரவும் பகலும் ஜெயபாண்டி அஹிம்சாபுரம் 7வது தெருவு வீட்டிலிருந்து மதுரை கலெக்டருக்கும் கலெக்டர் பிஏவுக்கும் தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து கைது செய்யாமல் என்மேல் பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 8/12 வாய்தாவிலாவதும் என்னுடைய பத்திரத்தை வாங்கிக்கிட்டு 6 ATJ நீதிபதி ஐயா அவர்கள், ஜெயபாண்டிக்கு இந்த தகுதி தரம்லாம் இருக்குதா, அவன் பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பானா, ஒரு தினக்கூலியாக வேலை பார்க்குறவன் இவனுக்கு இந்த தகுதியில் இருக்காண்டு பார்ப்பதற்கும், இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படுத்துவதற்கும் இந்த நீதிமன்றம் என்மேல் பொய் வழக்கு போட்டிருக்குது. ஆகையால் மதுரையில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களையும் தவறாகவும் பேசியிருக்கிறேன். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த 2026 வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டு திருட்டலாம் செய்ய முடியாது இவிஎம் மிஷினில் என்று நிரூபித்து நேரடி ஒளிபரப்பு நடத்திவிட்டு அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். அதற்காக பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல், உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்தியா பிரதமரும் 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தியும் 100 ஓட்டு போடட்டும், மொத்தம் 200 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ இவர்கள் 2 பேரும் ஓட்டு போடும்போது என்னையா கை சின்னத்துக்கு 100 ஓட்டு போட்டிருக்காரு ராகுல் காந்தி, தாமரை சின்னத்துக்கு மோடி 100 ஓட்டு போட்டிருக்காரு. மொத்தம் 200 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இங்கே போய் ஓட்டே போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெற்றான்? அப்போ இதில் எல்லோரும் யோசிக்க வேண்டும். வாக்காளர் அட்டையை வச்சு ஏமாற்றலாம், யாரும் வெற்றி பெற முடியாது. ஆதார் கார்டை பொய்யான வாக்காளர்களை சேர்த்து யாரும் வெற்றி பெற முடியாது. இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த உண்மையை மறைக்கக்கூடிய அயோக்கிய மோடி, 15 வருஷம் ஆண்ட பிராத்தல் மோடியும் ராகுல் காந்தியும் இதற்கு முன் வர வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்ற நேரடி ஒளிபரப்பில் ராகுல் காந்தி 100 ஓட்டு போட தயாராக இருக்கார், மோடி 100 ஓட்டு போட தயாராக இருக்கார். ஜெயபாண்டி நீ வெற்றி பெற்று காமி என்று இந்த நீதிபதிகளும் உயர் நீதிமன்றம் எல்லாரும் சொல்ல வேண்டும். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை வெளிப்படுத்த இருக்கிறேன்.
நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்.